கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 6-16 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 6 மற்றும் 7 வசனம். அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்படாதமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பவுல் இந்த உலக ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை நான் பேசுகிறேன் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். அநேகர் இந்த நாட்களில் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், இப்பிரபஞ்சத்தின் பிஸ்னஸ் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அவருடைய புஸ்தகங்களை அவர்கள் ரெஃபர் பண்ணுகிறார்கள், அவருடைய பேச்சை ரெஃபர் பண்ணுகிறார்கள். ஸோ இங்கு பவுல் என்ன சொல்கிறார்? தேவ ஞானத்தினால் தேவனுடைய காரியத்தை மட்டுமே பேசுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் எல்லா காரியங்களும் அடங்கியிருக்கிறது. இதற்கு மேலாக வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த தேவ ஞானத்தை நாம் பெற வேண்டும். பிரியமானவர்களே, ஞானம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும், அவரிடத்திலிருந்து வர வேண்டும். ஆகவே தான் இந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இரகசியமான தேவ ஞானம் இது யார் உண்மையாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ, யார் உண்மையாக தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படுகிற இரகசியமான தேவஞானம். அதற்காக தான் அதில் இரகசியமான தேவஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பிரபுக்கள் இந்த தேவஞானம் படைத்தவர்களாக இருந்தால் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே என்று பவுல் வியந்து கூறுகிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆகவே இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன என்றால், கண்கள் கண்டதை அவர்கள் நாடுகிறார்கள், கண்டவைகளை நாடுகிறார்கள். பிறருடைய வாழ்க்கையில் கண்டவைகளை, இன்னும் கூட்டங்களில் பிறர் எப்படி சுகம் பெறுகிறார்கள், பிறர் எப்படி விடுதலை பெறுகிறார்கள் என்று தங்கள் கண்களால் கண்டவைகளை நாடுகிறார்கள். ஆனால் இங்கு பவுல் அனுபவத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன என்றால், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நாள்தோறும் புதிதானது. ஆகவே பழைய கிருபைகளை நாம் நினைத்து கொண்டு நாட்களை வீணடிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள். அந்த புதிய கிருபைகள் நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கதாக கடவுளிடத்திலிருந்து வெளிப்படுகின்றன. அந்த புதிய கிருபைகளை நம்ம கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அது நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும் என்று நாம் எண்ணியதும் இல்லை. ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் வந்து பெறுகிற, நாள்தோறும் நாம் பெறுகிற அந்த புதிய கிருபையை புரிந்து கொள்ள தேவ ஞானம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஞானம், அந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கும். தேவ ஞானம் மட்டுமே தேவனுடைய கிருபையை நாம் புரிந்து கொள்ள உதவும், தேவனுடைய புதிய புதிய கிருபைகளை புரிந்து கொள்ள உதவும். உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 1990 இந்த காலங்களில் இன்று நமது கரங்களில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஆகவே அதை குறித்து நாம் எண்ணவும் இல்லை, அதை குறித்து தேவனிடத்தில் வேண்டியதும் இல்லை. இன்று அநேகர் கேட்கிறார்கள், கடவுளே எனக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், என்னுடைய பிஸ்னஸில் உதவ, என்னுடைய வேலையில் உதவ, என்னுடைய ஊழியத்தில் உதவ, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஏன் கேட்கிறார்கள்? இப்பொழுது அவர்கள் அதை கண்டுவிட்டார்கள், கண்டவைகளை கேட்கிறார்கள். ஆனால் 1990
2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததில்லை. அதை குறித்து ஒருவரும் எண்ணவில்லை. அதை குறித்து ஒருவரும் ஆண்டவரிடத்தில் கேட்கவும் இல்லை. ஆனால் நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நமது தேவைகளை தேவன் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே, நாம் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே புதிய புதிய கிருபைகளை, புதிய புதிய காரியங்களை நமக்கு தருகிற அருமையான தேவனாயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கண்டவைகளை குறித்து நாம் இனி கவலைப்பட வேண்டாம். கண்டவைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டாம். அவர் நமக்கு வைத்திருக்கிறதான, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான காணப்படாத மேன்மையான காரியங்களை அவரிடத்திலிருந்து கேட்டு அதை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதை அபகரித்து கொள்ள அவரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் கடவுளின் எண்ணங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இது அநேகருடைய கேள்வி பிரியமானவர்களே. இதற்கு சாதாரண விளக்கம் நான் தர வேண்டும் என்றால், பிசாசினுடைய எண்ணங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? பிசாசு ஒரு தவறு செய்வதற்காக நம்மை ஏவுகிறான். இந்த தீமையை செய்துவிடு, இந்த பாவத்தை செய்துவிடு. எப்படி ஏவுகிறான்? அவன் நம்முடைய எதிரில் வண்டு 2 கொம்புகளை வைத்து கொண்டு கண்களை உருட்டி உருட்டி நம்மை மிரட்டுகிறானா? அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக அவைகளை செய்ய நம்மை தூண்டிவிடுகிறான். அதே தான் தேவனுடைய எண்ணங்கள். அப்பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினோமே என்றால், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினோமே என்றால், அந்த விருப்பத்தை தேவனுடைய காரியம், தேவனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படுத்தும். அது நம்முடைய இருதயத்தில் தோன்றும். ஆகவே தேவனுடைய எண்ணங்களையும் சாத்தானுடைய எண்ணங்களையும் நமது எண்ணங்களையும் நாம் பிரித்தெடுக்க முடியும். அதுதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் இப்படியாக சொல்கிறார், ஆவிகளை பகுத்தறியுங்கள் என்று. ஆகவே நம்முடைய ஆவியா, சத்துருவினுடைய ஆவியா, தேவ ஆவியா? அவை தேவ எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதில் நாட்டம் காட்ட வேண்டும். அடுத்ததாக, ஏன் நாம் சாத்தானுடைய எண்ணத்தை மிக எளிதாக புரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் அதிலேயே இருக்கிறோம். அப்படியாக நாம் தேவனிடத்தில் இருந்தோம் என்றால், தேவனிடத்தில் அதிக நேரத்தை செலவிட்டோம் என்றால், தேவனுடைய செயல்களை வேதாகமத்தில் அவருடைய தாசர்களின் வாழ்க்கையிலிருந்து தேவன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், இன்னும் அனுபவிக்க தொடங்கிவிட்டோம் என்றால், அவருடைய காரியங்களை, அவருடைய புதிய கிருபைகளை மெதுமெதுவாக நாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டோம் என்றால், தேவ எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். மிகவும் அடிப்படையான கருத்து என்ன பிரியமானவர்களே? தேவன் நம்மை தண்டிப்பவர் இல்லை, நம்மை துன்புறுத்துகிறவர் இல்லை, நமக்கு தீமை செய்பவர் இல்லை. ஆகவே தேவன் நன்மையே செய்கிறவர், தேவன் அன்பாகவே இருக்கிறவர். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் கொண்டவர்களாக இருந்தால் அதிசீக்கிரத்தில் தேவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நமது காரியமாக, நமது மக்களின் காரியமாக, நமது பிள்ளைகளின் காரியமாக அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நாம் மிகவும் எளிதாக உணர்ந்து செயல்படுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் செய்தார். தேவனுடைய சித்தத்தை மட்டுமே அறிந்தவராக, தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் நம்முடைய பாவங்களினால் நெருக்கப்பட்டவராக, ஒரு விசை தடுமாறினாலும் அடுத்த விசை தேவனுடைய சித்தத்தை பரிபூரணப்படுத்தவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று, என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரிபூரணப்பட கடவுது என்று தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காரியம். இதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காரியம். ஒருவரும் பிசாசினுடைய சித்தத்தை எப்படி நான் அறிந்து கொள்கிறேன் என்று இதுவரை கேட்டதில்லை. ஏன்னால் அது ஒரு பழக்கப்பட்டு போன ஒரு காரியம். அப்படியாகவே தேவனுடைய பரிசுத்தத்தையும், தேவனுடைய பரிசுத்தமான திட்டங்களையும், அவருடைய இரட்சிப்பின் காரியங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் நாட்டம் காட்ட வேண்டும், அவருடைய காரியத்தில் நமக்கு விருப்பம் உண்டாக வேண்டும், அவரோடு கூட அதிக நேரத்தை செலவிட வேண்டும். எவ்வளவு அதிக நேரம் அவரிடத்தில் செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த அனுபவத்தோடு கூட தான் பவுல் சொல்கிறார். நமக்கோ தேவன் அதை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, யோவான் 14:26 எழுதியிருக்கிறது, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன், அவர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். இன்றைக்கி நமக்குள்ள ஜீவன் இல்லை, நமக்குள்ள உயிர் இல்லை, நமக்குள்ள மனித எண்ணங்கள் இல்லை. அப்படி என்றால் நாம் ஒரு மனிதனை குறித்து, ஏன் நம்மை குறித்தே நாம் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. நமக்குள்ள இருக்கிறதான மனித ஆவி நமது எண்ணங்களையும் மற்ற மனிதர்களின் எண்ணங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. அப்படியே நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் அவைகளை அவர் மட்டுமே நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆகவே அந்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு தான் சம்பந்தப்படுத்தி காமிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பரலோகத்தில் உமது சித்தம் நிறைவேறுவது போல் பூலோகத்திலையும் உமது சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்தில் உமது ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே இந்த பூலோகத்திலையும் உமது ஆவிக்குரிய காரியங்கள் செயல்படட்டும். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி பழக வேண்டும். நாம் ஏன் மீண்டும் பிறக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காகவே நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும்? மறுபடியும் பிறப்பது என்பது என்ன? ஆகவே வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், தாயின் வயிற்றில் மீண்டுமாக சென்று பிறக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகருக்கு உண்டு. ஆனால் நாம் ஏன் மீண்டுமாக பிறக்க வேண்டும்? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆகவேதான் நாம் மறுபடி ஆவியில் பிறக்க வேண்டும். ஜென்ம சுபாவம் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய அநாதி தீர்மானங்களையும் தேவனுடைய அளவில்லாத நிகரற்ற அன்பையும் ஏற்றுக்கொள்ளாது. ஜென்ம சுபாவம், மனுஷனுடைய ஜென்ம சுபாவம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அறிய மாட்டான். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அதற்காக தான் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜென்ம சுபாவமும் தேவ சுபாவமும் ஒன்றாக கலக்க முடியாது. ஆகவே ஜென்ம சுபாவத்திற்காக நாம் மரித்து தேவ சுபாவத்தில் நிறைவதற்காக பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறுபடி பிறந்தால்தான் தேவ ஞானத்தை பெறுவோம், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வோம், அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோமே என்றால் எல்லாவற்றையும் நிதானித்து நாம் ஆராய்வோம். ஆனாலும் நம்மை பற்றி மற்றொருவனும் நிதானித்து புரிந்து கொள்ள மாட்டான். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். நாம் எல்லாவற்றையும் நிதானித்து புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், பொறுமையாக இருப்போம். அதனால் அது உலகத்தாருக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனாலும் மற்றவர்கள் நம்மை ஆராய்ந்து நிதானித்து கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவர்கள் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யான்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே நமக்கு பிரியமானவர்களை,
பவுல் 1ஆம் அதிகாரத்திலையும் இதை தான் பேசினார். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும். அதற்கு முதலாவது காரியம் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய சிந்தை நமக்கு கிடைக்காது, அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் நமக்காக மனிதனாக வந்து நம்மோடு சகோதரராக ஜீவித்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அநேகர் இதில் தான் தவறிவிடுகிறார்கள். கிறிஸ்துவின் சிந்தையும் பிதாவின் சிந்தையும் அவர்கள் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பிதாவின் சிந்தை நிகரற்ற சிந்தை, அது சர்வ வல்லமை உடையவருடைய சிந்தை. அதை குறித்து நம்ம கொஞ்சம் கூட கிரகித்து கொள்ள முடியாது பிரியமானவர்கள். ஆனால் நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்து நம்மை போல ஆன இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நம்மை நாமே தேவனுக்கென்று தாழ்த்துவது தான், நிகரற்ற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது தான் கிறிஸ்துவின் சிந்தை பிரியமானவர்களே. ஆகவே அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சிறிதளவு உயர்வு கிடைத்த உடனே, சிறிதளவு பணம் படைத்த பின்பு நாம் பெருமையோடு கூட வாழக்கூடாது. எப்பொழுதும் தேவனுக்கு நம் அடிமை. அவர் தன்னுடைய குமாரனின் இரத்தத்தினால் நம்மை மீண்டும் விலைக்கு கிரயமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு அடிமை. அவரிடத்தில் கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்மையாக தாழ்த்தி மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தாரோ அப்படியாக நான் என்னுடைய ஆயுள் முழுவதும் தேவனிடத்தில் தாழ்மையாக என்னை தாழ்த்தி நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை பிரியமானவர்களே. பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் தேவனுக்கென்று துறந்து விடுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து மகிமையான பரலோக ராஜ்யத்தை துறந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்றைக்கு இருக்கிற ஒரு சிறிய காரியத்தை கூட நம்மால் விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இல்லை என்பது அர்த்தம். ஆகவே நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கற்பிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த கவலை தான் பெரிய பிரச்சனை. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு நம்முடைய நிலைமை தெரியாது. இன்று தேவன் தந்த புதிய கிருபையை நாம் எப்படி உபயோகித்தோம் என்பது தெரியாது என்று தெரியப்படுத்துவதற்கல்ல, ஒரு உறவை நாம் வைத்துக்கொள்ள, ஒரு உறவை நாம் அவரோடு கூட வைத்துக்கொள்ள, நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாம் அறிவிக்காமலேயே அவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் நமது வாயிலாக அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவருடைய உள்ளம் பூரிக்கும். பிரியமானவர்களை, அவருடைய உள்ளம் பூரிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமது இருதயங்களையும் நமது சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட, புலம்பலோடு கூட அல்ல, ஒரே பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே என்று அழுது புலம்பி அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உலகம் தரக்கூடாததான மெய்யான சமாதானமும் இருதயங்களில் கிறிஸ்துவின் சிந்தையும் நிரம்பி வழியும். பிரியமானவர்களா, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய இருதயத்தை நிறைத்து விட்டது என்றால் நமக்கு வேறு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? ஆகவே பவுல்
இந்த பகுதியில் நாம் ஏன் மீண்டும் பறக்க வேண்டும், ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை, இன்னும் நாம் ஏன் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார். இவைகளை கற்று இவைகளை பயன்படுத்தி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற தேவன் தாமே நமக்கு கிருபை புரிவாராக. ஆமேன்.